guys, welcome back to Rosh and Rosma Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உருண்டோலகம் பார்ட் 7 guys. நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வீடு இருக்குல guys, அதை அப்கிரேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம வீடு இன்னும் அப்கிரேட் பண்ணாம வச்சிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டலான்னு இருக்கேன் guys. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு சாண்ட் கலெக்ட் பண்ணணும். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க guys, இது போய் ஃபர்னஸில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி தூங்கி வைக்கலாம், ஏன்னா நைட் ஆயிடுச்சுல. ஃபர்னஸ் என்ன இருக்குது கைஸ்? ஓகே, சாண்ட் வச்சாச்சு. ஐயோ, கீரை உட்டு வேணும். சாப்ளின் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, இங்கே ட்ராப் டோர்லாம் வைக்கணும் கைஸ். ஸ்டோன் இருக்குது இங்கே 49. இது நம்ம தேவைப்படும். அது எதுக்குன்னு சொல்லிக்கிறேன். நம்ம ஹவுஸ் இருக்குல்ல கைஸ், அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் கைஸ். இங்கே நம்ம டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒன்று இதுக்கு தான் கைஸ் இருங்க. நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது? இங்கே ஒன்று இதே மாதிரி இங்கே ஒன்று வச்சிடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு சைடில் 2 பில்லர் போட்டால் எப்படி இருக்கும் கைஸ்? இருங்க, பில்லர் போட்டுடலாம். பில்லர் பில்லருங்க வால் கைஸ். சாரி, நம்ம பில்லர்னு சொல்லுவோம், எனக்கு அப்படி பழகிடுச்சு. ஆனால் இந்த கேம் படி காப்பிள் ஸ்டோன் வால், ஆனால் நான் பில்லர்னு சொல்கிறேன் கைஸ். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு அது பழகிடுச்சு கைஸ். இப்படிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விண்டோ இருக்குல்ல கைஸ், ஸ்கெலிட்டன் கைஸ். இருங்க, நான் ஏதோ சொல்ல வந்தேன், ஆனால் ஸ்கெலிட்டன் நம்மளை பாடப்படுத்துகிறான். இருங்க கைஸ், நம்மளோட ஸ்ட்ராங் பாடி ஆச்சு, ஜிம் பாடி போட்டு கொள்றான் அவனை. ஐயோ, கத்தி எடுத்துட்டு வரேன். ஓகே, ஓடி போவாதரா, இப்போ வரேன்டா போன்னு. ஐயோ, நான் மழை வர பெய்யுது. இருங்க கைஸ், எங்கே போனா தம்பி ஸ்கெலிட்டன், தம்பி கோபாலு கைஸ்? அவன் காணலை, நீங்களே பாருங்க, காணவில்லை. ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவோட டார்கெட் ஜஸ்ட் 10 லைக் கைஸ். போன வீடியோவுக்கு நீங்கள் தரலை, ஆனாலும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு அது கோஆப்ரேட் பண்ணுங்க கைஸ். ஸோ இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வுட்டு தேவை கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே ரூஃப் பண்ணணும். அதுக்கு காப்பிள் ஸ்டோன் தேவை. நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். சைடில் போட்டேன், இன்னும் கொஞ்சம் அவ்வளோ கைஸ் தீந்துருச்சு. ஜஸ்ட்லேயும் இல்லை, நான் போய் மைனிங் போயிட்டு வரேன் கைஸ். ஸோ மைனிங் போனால் தான் இது கிடைக்கும். என்கிட்ட இப்போ காப்பிள் ஸ்டோனே இல்லை. ஸோ மைன் பண்ணிட்டு வரலாம். இருக்கும் வுட்டு வச்சு அடைச்சிடலாமா கைஸ்? பார்க்கலாம் கைஸ். இருங்க, நம்ம ஸ்டோனை மைன் பண்ணலாம், இல்லைனா வுட்டு போய் ஏதாவது கலெக்ட் பண்ணலாம் கைஸ். நம்ம என்ன பண்ணலான்னு போடுங்க, எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, கன்ஃபியூசிங்காக இருக்குது. வுட்டு எடுத்துடலாமா? வேண்டாம் கைஸ், நம்ம மைனிங் போகலாம். ஐயோ, ஸ்டோனே இல்லை. அப்போ அயன் தான் இருக்கணும். ஓகே கைஸ், ஸ்டோன் தான் கைஸ் பண்ணுறோம். சரிங்க, நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வந்துச்சு கைஸ். இப்போ நான் மேலே ரூஃப் கட்டிகிட்ருக்கேன் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம வேஸ்ட் இதெல்லாம் எடுத்துடலாம். இவங்க நம்ம போய் நைட் ஆகிடுச்சு, தூங்கிடலாம் கைஸ். இவங்க ஓகே, நைட் ஆகலை கைஸ். சாரி, மேலே இருட்டாக இருக்குல்ல, எனக்கு எக்ஸ்ட்ரா டார்ச் ஐயோ இருட்டாக இருக்கேன். ஸோ மேலே டார்ச் வைக்கலாங்க கைஸ், அப்போ தான் வெளிச்சமாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. கோஸ்ட் வந்துடும் போது. மைன்கிராஃப்டில் மான்ஸ்டர் தானே உண்டு, கோஸ்ட் உண்டா தெரில. இப்போ நிறைய மோடு வந்திருக்கு கைஸ், அது கோஸ்ட் இருக்கும். என்ன பண்ணுறது? ஸோ இருங்க. ஐயோ, கிளாஸ் இன்னும் எதுவும் ஆகலை. ஸோ இருங்க கைஸ், நம்ம ஸ்லாப் வைக்கலாம். ஸோ மேலே போயிடலாமா? இருங்க, வுட்டன் ஸ்லாப் நிறைய பண்ணோம் கைஸ். ஸோ வுட்டுக்கு போனோம். ஸோ வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ். அதுக்கு முன்னாடி மேலே ஏதோ இது இருக்குல்ல கைஸ், முதல்ல கிளாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முன்னாடி செட் பண்ணிடலாம் கைஸ். கொஞ்சம் ஒரு நம்ம வெளியே பார்த்துக்கலாம் கைஸ் ரூமில் இருந்து. ஸோ பெட்டு மேலே போட போகிறோம். ஸோ இப்போ நான் கிளியராக காணிக்கிறேன். நான் மேலே ஏறுறேன். ஏறு ஆனால் இருங்க கைஸ், நம்ம இதில் இதை உடச்சிட்றேன். இதை வேஸ்ட்டு கைஸ். இது நம்ம மேலே கிளைம் பண்ணுறதுக்கு போட்டேன், பில்டிங் கட்ட போசில். பெட்டு இங்கே போட்டலாம், கார்னர்
கார்னரில் போட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சரிங்க. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஸ்லாப்பும் எடுத்துகிட்டு போயிடலாம். இதை நான் அதுக்கு நான் ஸ்டைலாக இருக்கணும்னு வச்சேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, கீழே வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம் கைஸ். ஓகே, கிளாஸ் கிடச்சிருக்கு. நம்ம போய் கிராஃப்டிங் பண்ணலாம் கைஸ். கிராஃப்டிங் பண்ணி நிறைய கிளாஸ் பண்ணலாம். அட பாவி. ஸோ பெட் எடுத்து கார்னரில் போட்டுருங்க கைஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ நம்ம இங்கே கிராஃப்டிங் டேபிள், 2 ஃபர்னஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம கிளாஸ் இருக்குது, 6 கிளாஸ் வச்சு பண்ணிடலாம். ஸோ கீழேயும் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். கீழேயும் நமக்கு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நிறைய கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம கீழேயும் வச்சிடலாம் கைஸ். கீழே கொஞ்சம் அழகாக அப்படியே பண்ணிடலாம். கிளாஸ் நிறைய ரிமைனிங் வருதுல்ல, தான். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ சைடில் போய்ட்டு பண்ணுறேன். ஐயோ, ட்ராப் டோர் வைக்க மறந்துட்டேன் கைஸ். இருங்க. எஸ், ட்ராப் டோர் பண்ணிட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் வுட்டு வேணும். இது போதும். இது போதும். 10 வுட்டு இருக்குது. இதை வச்சு ட்ராப் டோர் பண்ணிடலாம். சரி, கிராஃப்டிங் டேபிளை மேலே வச்சுட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் கைஸ். அதான் யூஸ்ஃபுல். நம்ம தூங்கிட்டு எழுந்திரிச்சு அப்படியே பண்ணிடலாம். எப்படி பக்கத்துலேயே பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது ஸ்லாப் டோர், ட்ராப் டோர் ஆனாக இருக்குது. ஸோ பண்ணிவிட்டேன் கைஸ். இருங்க, இன்வென்டரியில் இருக்குது 6 ட்ராப் டோரு செட் ஆகும் நினைக்கிறேன் கைஸ். 1 2 3 4, 5th ஒன் உடச்சிட்டு வைக்கலாமா கைஸ்? ஆனால் செட் ஆகாதுங்க. ஸோ 5. ஐயோ, வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம அப்புறம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ விண்டோ தான் முக்கியம். ஸோ உடச்சிடலாம். இன்னும் இதுக்கு தான் அப்படியே இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிடலாம். இந்த கோழி வேண்டாம்னு நினைக்கிறேன், அதோட டிசைன் முடிஞ்சுது. ஸோ இதை அப்படியே வச்சு லைட் போட்டு கண்ணாடி போட்டு முடிஞ்சிடுச்சு கைஸ். ஸோ இந்த சைடு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ மேலே கொஞ்சம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். சைடில் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். மேலே டார்ச் பண்ணி நம்ம ரூமை அப்படியே ஒளிமயமாக ஆக்குறோம் கைஸ். ஒளிமயமாக ஆக்கிடலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் உடச்சி நான் இங்கே 4 கிளாஸ் போடலாம் கைஸ். ஏன்னா என்னோட ரிமைனிங் 4 தான் இருக்குது. ஸோ பிளெயின் கிளாஸ், அது பிளெயின் கிளாஸ் போட்டால் சரி, அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு சொல்லிட்டேன். ஸோ வேறு எதாவது இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். வேறு அப்டேட்டு வேறு எதாவது பண்ணோம். நீங்கள் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, தள்ளு ஓடு. நல்லா தானே இருக்குது கைஸ். நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் எப்படி ஹவுஸ் இஸ் நைஸ். ஐயோ, இங்கிலீஷில் ஏதோ வளரங்க விடுங்க. நல்லா இருந்துடும். யார் அட பாவி, படுபாவி ஈஸி. நீங்கள் அவனை கொல்றாங்க கைஸ். வீடியோ எண்டாக்குற நேரத்தில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க கைஸ். அவனை விடவே கூடாது. சே, முடிச்சிட்டானு சொல்லி. ஐயோ இருங்க கைஸ், ஏதோ ஹேங் ஆகுது லைட்டாக, பார்த்தீங்களா கைஸ்? இருங்க. ஸோ இதுலேயே முடிச்சிடலாம் கைஸ் வீடியோவை. நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அவனை கொலை பண்ணிட்டு வரேன் கைஸ். வேண்டாம் நம்ம கைஸ் இங்கே வந்துட்டான். ஸோ இவனை முடிச்சிடலாம் கைஸ். சாவு அடிக்கிறோம் கைஸ். ஓடு நிற்காமல் ஓடு கைஸ். இந்த குட்டி சாமி தான் கைஸ் எனக்கு பிடிக்காது. பேபி சாங்கின்னு வந்துச்சு. அந்த சாம்பி பண்ணுற வேலை இருக்கு. ஐயோ, கதவு வேறு உடச்சிருமே. வாடா பாவி, அடப்பாவி. இரவனை ஆக்ஸ் வச்சு கோடை வச்சு மண்டையிலே போட்டேன் கைஸ். மண்டை 2 துண்டு ஆகிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா, பை பை.